highways, power grids, ports அப்படின்னு இந்தியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபாஸ்ட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு வருது. அண்ட் மிரே அசட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷனில் ஒரு பீஸை தான் இன்வெஸ்டாருக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு தி எய்ம். ஸோ ஆனால் இந்த மாதிரி ஒரு தீமை ஃப்ரம் த ஸ்டார்ட்லேருந்து இன்வெஸ்ட் பண்ணுறது வைஸான ஒரு டிசிஷனா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஒரு இன்டெப்த் அனாலிசிஸ் மூலியமாக நம்ம பிரேக் டவுன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் தேர், வெல்கம் பேக் டு holisticinvestment.in. ஸோ இந்த ஃபண்டை நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ஒரு திமேட்டிக் ஈக்விட்டி ஃபண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரோத், அதுவும் இந்தியாவோட லிங்காக இருக்கிற கம்பெனிஸை தான் இந்த ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ செக்டார்ஸ் லைக் கன்ஸ்ட்ரக்ஷன், சிமெண்ட், பவர், எனர்ஜி, லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் கேபிட்டல் குட்ஸ். ஸோ ஐடியா பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இந்தியா பில் பண்ண இந்த கம்பெனிஸ்மே க்ரோ ஆகும். ஸோ எவ்ரி தீம் பேஸ்ட் ஃபண்ட் மாதிரி இதுலேயுமே ஓன் ஸ்ட்ரென்த் அண்ட் லிமிடேஷன்ஸ் இருக்குது. ஸோ NFO அப்படின்றதுனால இட் ஓப்பன்ஸ் ஆன் 17th November 2025 அண்ட் க்ளோசஸ் ஆன் 1st December 2025. இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஓப்பன் எண்டட் ஃபண்ட் டைப். இது பிலாங் பண்ணுற கேட்டகரி ஈக்விட்டி திமேட்டிக். இதோட பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸ் BSE இந்தியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் TRI. 365 டேஸ்க்குள்ளே ரிடீம் பண்ணால் மட்டும் 1% எக்ஸிட் லோடாக சார்ஜ் பண்ணுறாங்க. என்ட்ரி லோட் கிடையாது. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்டோட ரிக்வயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 5,000 rupees. ஃபண்ட் மேனேஜர் வந்து மிஸ் பாரதி சவந்த் அண்ட் ரிஸ்கோமீட்டர் படி இதில் அதிக ரிஸ்க் இருக்கணும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபண்டோட பிரைமரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவே இந்தியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டார் இல்லை அந்த டெவலப்மெண்ட் இல்லை க்ரோத்லேருந்து பெனிஃபிட் ஆகிற இன்டைரக்ட்லி இல்லை டைரக்ட்லி எங்கேஜ் இருக்கிற கம்பெனிஸோட ஈக்விட்டி ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் ப்ரிடாமினென்ட்லி இன்வெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டர்ஸ்க்கு லாங் டேர்ம் கேபிட்டல் அப்ரிசியேஷன் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணுன்றது தான் இந்த ஃபண்டோட ப்ரைமரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ். ஸோ இப்போ இந்த ஃபண்டை பற்றின பேசிக் ஐடியா இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நம்ம அனாலிசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். இதில் ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜஸை பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ன்றது இந்தியாவோட எக்கனாமிக் எக்ஸ்பேன்ஷனுக்கு ஒரு கீ பில்லர்னே வச்சுக்கலாம், சப்போர்ட்டட் பை ஸ்ட்ராங் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங். அண்ட் நம்பர் 2, large infrastructure projects roll out ஆக கம்பெனிஸும் இந்த செக்டாரில் ஏர்னிங் க்ரோத் ஓவர் டைம் பார்க்க முடியும். அண்ட் நம்பர் 3, இந்த ஃபண்ட் அக்ராஸ் மல்டிபிள் இண்டஸ்ட்ரீஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, லைக் எனர்ஜி, டிரான்ஸ்போர்ட், யூட்டிலிட்டிஸ், நாட் ஜஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். அண்ட் நம்பர் 4, மிரே அசட்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிசிப்ளின் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரிசர்ச் ட்ரிவன் ஸ்டாக் செலெக்ஷன் காரணமாக சாலிட் ரெப்யூட்டேஷன் இருக்குது. ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபண்ட் ஹவுஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. இதே டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திமேட்டிக் கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க். அதாவது இந்த ஃபண்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தீமில் மட்டும் ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுனால பர்ஃபார்மன்ஸும் அந்த செக்டாரோட மொமெண்டம்க்கு ஏற்ற மாதிரி தான் ஹெவிலி டிபெண்ட்டாக இருக்கும். அண்ட் நம்பர் 2, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் சைக்கிள், இன்ட்ரெஸ்ட் ரேட் அண்ட் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் டிலேஸ்க்கெல்லாமே ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். அண்ட் நம்பர் 3, ஒரு நியூ ஃபண்ட் அப்படின்றதுனால, அதுவும் NFO அப்படின்றதுனால இதுக்கு பர்ஃபார்மன்ஸ் ட்ராக் ரெக்கார்ட் அந்த மாதிரி எதுவும் இருக்காத காரணத்தினால ஒரு ரியல் மார்க்கெட் கண்டிஷனில் இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும்னு அசஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். அண்ட் நம்பர் 4, திமேட்டிக் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர் பெட்டர் சூட்டட் அஸ் சேட்டலைட் ஹோல்டிங்ஸ். ஸோ ப்ராடர் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் மாதிரி பேலன்ஸ் டைவர்சிஃபிகேஷன் இது ப்ரொவைட் பண்ண சான்ஸ் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸ் இருக்கு. ஸோ இப்போ ஃபைனல் டேக்அவே என்ன? மிரே அசட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது வர்த்தா இல்லையா? இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுனால இவங்க இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு சான்ஸ் தராங்க இந்தியாவோட மேசிவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் புஷ்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு. பட் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஒரு திமேட்டிக் NFO. ஸோ அப்போனா இதில் ஹையர் ரிஸ்க், மோர் வாலட்டாலிட்டி அண்ட் எந்த விதமான பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் நம்ம ரிலே பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் அதை கன்சிடர் பண்ணுறீங்கன்னா இந்த போர்ட்ஃபோலியோவில் உங்களோடது லாங் டேர்ம் கோல்ஸ் அண்ட் ஓவரால் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராட்டஜியோட இந்த ஃபண்ட் வந்து ஃபிட்டன் ஆகுதா அப்படின்னு பார்த்து கண்டிப்பாக கன்சிடர் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஆனால் இது கோர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் ட்ரீட் பண்ணாதீங்க. ஸோ எங்களுடைய பர்சனல் ரெக்கமெண்டேஷன் என்னன்னா, நீங்கள் ஒரு ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்டர் இல்லை ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டராக இருக்கீங்க, அவர் ரிஸ்க் எடுக்க வில்லிங்காக இல்லைனா கூட நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது தவிர்க்கலாம். இந்த தீமில் இன்வெஸ்ட் இதே மாதிரி சிமிலர் எக்ஸிஸ்டிங் திமேட்டிக் ஃபண்ட்ஸ் இருக்கு. ஒரு 7 to 10 years கிட்ட ட்ராக் ரெக்கார்ட் ஓடியே இருக்கு. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணா அந்த மாதிரி ஃபண்ட்ஸில் ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுத்து நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். எல்லா மார்க்கெட் சைக்கிளுமே அதாவது அக்ராஸ் மார்க்கெட் சைக்கிள்ஸ் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ ஹைஸ் அண்ட் லோஸை நம்மளால் கால்குலேட் பண்ணி ஒரு ரிஸ்க் எடுக்க முடியுது. பட் இதுல நமக்கு கரெக்டாக ஒரு ப்ராப்பர் போர்ட்ஃபோலியோ ரிசர்ச் எதுவுமே இல்லாதனால இன்வெஸ்ட் பண்ணுறதுனால கண்டிப்பாக இட்ஸ் ஹார்டர் டு ப்ரெடிக்ட் அண்ட் ஒரு பிளைண்ட் ரிஸ்க் மாதிரி தான். ஸோ உங்களோட கோர் போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது பதிலாக உங்களுக்கு சப்போஸ் இல்லை இன்வெஸ்ட் பண்ணணும் இந்த ஃபண்டில் ஸ்டார்டிங்கே உங்ககிட்ட இப்போ சர்ப்ளஸாக கொஞ்சம் கேஷ் இருக்கு அப்படின்னா ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் உங்களோட சேட்டலைட் போர்ட்ஃபோலியோ மூலியமாக பண்ணலாம். அதுலேயுமே ஒரு ஜஸ்ட் ஆன் அ ட்ரையல் பேசிஸ், ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸ் நீங்கள் பண்ணலாம். அண்ட் ஓவர் த இயர்ஸ் இது நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அப்போ உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை நீங்கள் அக்கார்டிங்லி இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம். பட் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு திமேட்டிக் ஃபண்டில்
எப்போ என்ட்ரு அண்ட் எக்ஸிட் ஆகணும்னு வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறது ஒரு சீசன் இன்வெஸ்டருக்கே ரொம்ப டஃப். ஸோ இதை நம்ம ப்ரிகாஷனரியாக தான் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் ஆல்சோ இதில் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா நீங்கள் ஃபினான்ஷியல் பிளானர்ட்ட கூட கன்சல்ட் பண்ணலாம் ப்ரொஃபஷனலாக. அவங்க இந்த ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ், ரிஸ்க் ப்ரொஃபைல், ஓவர்லேப் ரேஷியோ, அலோகேஷன் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் தான் சூட்டபிலிட்டி வச்சு கன்சிடர் பண்ணுவாங்க. உங்களுடைய ரிஸ்க் டாலரன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் கோல்ஸ், அந்த டைம் ஹாரிசான் எவ்வளோ அந்த கோல்ஸ்க்கு அப்படின்னு எல்லா ஃபேக்டர்ஸுமே அலைன் ஆகுதானுமே பார்த்து ஸ்ட்ராட்டஜிக்கலி உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க டுவார்ட்ஸ் பெட்டர் அவுட்கம்ஸ். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம்.